சென்னையில் இயங்குவதற்காக புதிதாக 20 டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளை வாங்க மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் மாநகர போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டெக்கர் மின்சார பேருந்து சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சிவப்பு நிறம் கொண்ட டபுள் டெக்கர் பேருந்து அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. 20 மின்சார டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகள் மூலம் சென்னை பொது போக்குவரத்தின் தரம் மேலும் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இயங்குவதற்காக புதிதாக 20 டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளை வாங்க மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் மாநகர போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டெக்கர் மின்சார பேருந்து சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சிவப்பு நிறம் கொண்ட டபுள் டெக்கர் பேருந்து அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. 20 மின்சார டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகள் மூலம் சென்னை பொது போக்குவரத்தின் தரம் மேலும் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.